Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.3ல third sum. A man is appointed in a job with monthly salary of certain amount and a fixed amount of annual increment. If his monthly salary was rupees 19,800 per month at the end of the first month after 3 years of service. அதாவது 3 வருஷம் அவர் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி ருபீஸ் 19,800. அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, ருபீஸ் 23,400 per month at the end of first month after 9 years of service. 9 years வேலை பார்த்ததுக்கப்புறம் அவரோட மந்த்லி சேலரி ருபீஸ் 23,400 மாறிடுச்சு. ஃபைண்ட் his ஸ்டார்டிங் சேலரி அண்ட் his ஆனுவல் இன்க்ரிமெண்ட். ஸோ நான் ரெண்டுக்குமே ஒரு வேரியபிள் எடுக்க போகிறேன். ஸோ let x be his starting salary. அதாவது அவர் வேலைக்கு சேர்ந்த போது அவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் சேலரியை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா. அப்புறம் y be his ஆனுவல் இன்க்ரிமெண்ட். வருஷம் வருஷம் அவருக்கு போடுற இன்க்ரிமெண்ட் அமௌண்ட்டை நான் வந்து வைன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரோட மந்த்லி சேலரி இவ்வளோ, அதாவது ஸ்டார்டிங் கொடுத்த சேலரி அதாவது எக்ஸ் ப்ளஸ் 3 வருஷம் அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ 3 times y is equal to 19,800. அதே மாதிரி தான் அடுத்த ஈக்குவேஷனும், அவரோட ஸ்டார்டிங் சேலரி ப்ளஸ் அவர் 9 இயரோட இன்க்ரிமெண்ட். ஸோ 9y equal to 23,400. ஸோ இதை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ஒரு மேட்ரிக்ஸாக எழுதிக்கலாம். ஸோ இது ஏன்னு எடுத்துக்கிட்டால் a is equal to 1319, x is equal to x y, then ஃபைனலாக b is equal to 19,800,23400. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸு. ஸோ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பினா நாம் ரெண்டையும் ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணும் போது இது ஏ இன்வர்ஸ் ஏஎக்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஏ இன்வர்ஸ் ஏங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாறிடும். ஐடென்டிட்டி இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் தான் வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்காண்டி நான் ஃபஸ்ட்டு இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 9s are 9 மைனஸ் 3 1s are 3, ஸோ 6. இப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ, அதாவது 1/6. அட்ஜேக்கு எப்படி எழுதணும், லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும், மீதி எலமெண்ட்ஸை மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் ஏ இன்வர்ஸ். நம்மளுக்கு என்ன வேணும், எக்ஸு. எக்ஸுங்கிறது என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி, அதாவது ஏ இன்வர்ஸ் 1/6 9 மைனஸ் 1 மைனஸ் 3 1 இன்ட்டு 19,800,23400. இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இட் பிகம்ஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் 1/6 வெளியிலே இருக்கட்டும். ஸோ 9 இன்ட்டு இது வந்து மைனஸ் 3 இன்ட்டு இது, ஸோ வில் கெட் 70200. தென் லாஸ்ட் ரோ இந்த மேட்ரிக்ஸ், ஸோ மைனஸ் 19,800 ப்ளஸ் 23400 இட் இஸ் ஈக்குவல் டு 1/6. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ வில் கெட் 108,000. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ வில் கெட் 0,063. ஸோ இப்போ நான் இந்த 1/6 உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன்.
So I'll get 108 divided by 6 is 18 1 2 then இது 600. ஸோ இதுதான் எக்ஸு. எக்ஸோட இது என்னது எக்ஸ் கமா ஒய். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18000, ஒய் இஸ் ஈக்குவல் டு 600. அதாவது எக்ஸுங்கிறது நம்ம என்ன சொன்னோம், சேலரி. அவரோட ஸ்டார்டிங் சேலரி வந்து ருப்பீஸ் 18000. அவரோட இன்க்ரிமெண்ட் வந்து ருப்பீஸ் 600.